ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் இன்கம். ஓகேவா? what do you mean by national income? நேஷ்னல் இன்கம்னு என்னடா? நாட்டு வருமானம் இல்லையா? பேஜ் நம்பர் 212 கொடுத்துருக்காங்க பாரு. National income is measure of the total value of goods and service produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product, GNP, or national dividend. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஒரு நாட்டோட வருமானம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ தான் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறாங்க. சரியாடா? அதாவது டோட்டலான ஒரு கூட்ஸை மொத்த உற்பத்தி என்ன நடந்திருக்கு, அதாவது எத்தனை இந்த நாட்டில் உற்பத்தி டோட்டலாகவே ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருட்களோட வேல்யூ ப்ளஸ் சர்வீஸ், அதாவது பணிகளோட வேல்யூவும் சரியா, ரெண்டையும் கூட்டினா கிடைக்கக்கூடியது தான் இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது நாட்டு வருமானத்தை ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன ஜிஎன்பினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், ஜிஎன்பி ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருமான ஈவு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1.1.1 பாரு, வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை அளவிட என்னெல்லாம் பல்வேறு கருத்து இருக்குது, அதோட தொடர்புடையது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பட் ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பினா மொத்த நாட்டு வருமானம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். பேஜ் நம்பர் 212 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மீன்ஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் இன்கம். அதாவது டோட்டல் மொத்த பணிகளும் பண்டங்களும், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. ப்ரொடியூஸ்டு அண்ட் இன்கம் ரிசீவ்டு இன் எ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. அதாவது நம்ம நாட்டில் ஒரு இயரில் நடக்கக்கூடிய உற்பத்தியும் அதோட பணிகளையும் டோட்டல் வேல்யூ தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் இன்க்ளூடட் ப்ராஃபிட் ஏர்னடு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். அதாவது இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பண்டங்களும் பணிகளும். ஓகேவா? இதோட மதிப்பை தான் குறிக்கும் அப்படிங்கிறாங்க மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடு மூலமாக ஈட்டிய லாபம் என்ன அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாமாம்மா. வெளிநாட்டில் வரக்கூடிய லாபமும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎன்பி பாரு, இதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஜிஎன்பி ஈக்குவல் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என்எஃப்ஐஏ. ஓகே, வாட் யூ மீன் பை சி? சி மீன்ஸ் கன்சப்ஷன். கன்சப்ஷன்னா நுகர்வோர்கள் நம்ம தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா பிஸ்னஸ்க்காக, அவங்க. ஜி மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசோட செலவுகள். ஓகேவா? அரசுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு. எக்ஸ் மைனஸ் எம். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் எம் மீன்ஸ் ஏற்றுமதி. எக்ஸ் மீன்ஸ் ஏற்றுமதி, எம் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். எக்ஸ் மைனஸ் எம்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்எஃப்ஐஏ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா வெளிநாடு இல்லையா? வெளிநாட்டிலேருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் என்ன அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்மேட் படி நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? வெளிநாட்டிலேருந்து நம்ம எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்கோம், நம்ம நாட்டு உற்பத்தி எவ்வளோ, இதெல்லாமே நம்ம மெஷர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட், ஜிடிபி. what do you mean by GDP means? full form is gross domestic product. that means மொத்த உள்நாட்டு உற்பத்தி. gross domestic product GDP is the total value of output of goods and service produced by the factors of production within the geographical boundaries of the country. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாட்டில் ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ்னால் ஒரு புவியியல் எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்தி மற்றும்
சர்வீசஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, உற்பத்தி மற்றும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், உற்பத்தி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகளினோட டோட்டல் வேல்யூ தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாடா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாட்டில் இது ஒரு நாடுனா அதோட எல்லை இருக்கும், அந்த எல்லைக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்தியும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், உற்பத்தியும் பணிகளும் சேர்ந்த மொத்த டோட்டல் வேல்யூ தான் ஜிடிபி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் எ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதோட மொத்த மதிப்பு தான் என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே ஒரு பொருளும் ஒரு பணியும் சேர்ந்தது தான் ஜிடிபி அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்என்பி. என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாட் யூ மீன் பை நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்? நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறாங்கடா. ஓகேவா? என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரிகார்ட் டு depreciation, that is we arrive the net national product by deducting the value of depreciation from gross national product. என்ன சொல்ல வராங்கன்னா, நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா இன்னும் ஒரு மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து நம்ம போடுறோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டிலேருந்து அப்ரிஷியேஷன் தேய்மானமாகும் இல்லையா. இப்போ நீ ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீன்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு மூலதனம் நீ வச்சுருப்ப, முதலீடு பண்ணி வச்சுருப்ப, அதில் நீ செலவு பண்ணால் தான் நீ வந்து பொருளை உற்பத்தி செய்ய முடியும் இல்லையா. அப்போ எவ்வளோ வந்து உனக்கு டெப்ரிஷியேஷன் தேய்மானமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போது அதை வந்து நீ லெஸ் பண்ணால் உனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள், அதாவது ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்என்பி ஈக்குவல் ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன். ஜிஎன்பியை மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும், அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானம், அதாவது தேய்மானம்னா டெப்ரிஷியேஷன். ஓகேவா? ஜிஎன்பியிலேருந்து சப்ராக்ட் பண்ணினா, மைனஸ் பண்ணினா கிராஸ் நேஷ்னல் ப்ரொடியூஸ்டு ஜிஎன்பி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானம், நீ என்ன வந்து இன்வெஸ்ட் பண்ணியோ அந்த அமௌண்ட்டை நீ வந்து என்ன பண்ணலாம், டெப்ரிஷியேஷன், அதாவது தேய்மானம், அதாவது என்ன வந்து நீ யூஸ் பண்ணியிருக்கியோ அதை மைனஸ் சப்ராக்ட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா என்என்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேடா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்டிபி. NDP means net domestic product. Net domestic product is a part of gross domestic product. அதாவது net domestic product வந்து gross domestic productோட ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறாங்க. அதாவது நாட்டோட ஒரு கரெக்டான ஒரு உற்பத்தி மதிப்பு தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதே வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு என்ன பார்த்தோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்தமாக எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கோ அதோட வேல்யூ. அப்போது இந்த வேல்யூவோட ஒரு பகுதி தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ப்ராடக்ட் இஸ் obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear expenses. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டெப்ரிஷியேஷன், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து அப்ரிஷியேஷனை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மொத்த உற்பத்தியிலிருந்து நம்ம தேய்மானத்தை, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தேய்மானத்தோட அளவை வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா என்டிபி கிடைக்கும், நிகர உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட ஃபார்மேட் என்டிபி ஈக்குவல் ஜிடிபி. அதாவது என்டிபி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபியிலேருந்து, ஜிடிபி நம்ம என்ன சொன்னோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது என்னது, உள்நாட்டு மொத்த உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், என்டிபி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேடம்மா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா per capital income. Per capital income means PCI, அதாவது தல வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தனிநபர் வருமானத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of a country. Per capita income equal national income divided by population. Okay da. Per capita income na தனிநபர் வருமானம், அதாவது தனிநபரோட வருமானம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட வருமானமும் உணர்த்தக்கூடிய ஒரு கருவி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நாட்டோட வருமானத்தை மக்கள் தொகையிலிருந்து வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பெர் கேபிட்டல் இன்கம்னா தல வருமானம், ஒருத்தருடைய வருமானம் ஈக்குவல் நேஷ்னல் இன்கம், நாட்டோட வருமானம் டிவைடட் பை பாப்புலேஷன், மக்கள் தொகை. இதை பாப்புலேஷனை நேஷ்னல் இன்கம்மை பாப்புலேஷனை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம், ஒருத்தரோட வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை டு யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாரு. இன் 1867 to 68 for the first time Dadabhai Naoroji had ascertained the per capita income in his book Poverty and British Rule of India. அதாவது 1867 68 ஃபஸ்ட்டாக தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற ஒரு புக்கு, அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா Poverty and British Rule of India அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புக்கோட நேம் தாதாபாய் நவ்ரோஜி அந்த நேமில் ஒரு புக் எழுதினாராம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாக அவர் தனிநபர் வருமானத்தை பற்றி அந்த புக்கில் எழுதியிருக்காராம். திஸ் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி விச் புக் வாண்ட் டு ரைட், அதை மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் அரைஸ் பண்ணி 1 வேர்டில் கேட்பாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவாடா? திஸ் இஸ் கால்ட் ஏ பர் கேபிட்டல் இன்கம், PCI, தனிநபர் வருமானம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட ஃபார்மேட் என்னன்னு 1 வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பர் கேபிட்டல் ஈக்குவல் எப்படி கண்டுபிடிப்பேன்னா நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன், மக்கள், அதாவது நாட்டோட வருமானத்தையும் டிவைட் பண்ணி மக்கள் தொகையில் டிவைட் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடியது பர் கேபிட்டல் இன்கம், தனிநபர் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகேடாமா. நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் இன்கம். 6th பாயிண்ட் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்னா தனிப்பட்ட வருமானம், PI, அதை ஷார்ட் ஃபார்மாக PI அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் மணி இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டேக்ஸ். Therefore, personal income can be expressed as follows: PI equal to NI, corporate income. Taxes minus undistributed corporate profit minus social security contribution plus transfer payment. Okay, what here told means personal income அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வருமானம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டோட்டலாக ஒரு குடும்பத்துடைய வருமானம் அப்படிங்கிறாங்க. அது எது மூலமாக வேணாலும் இருக்கலாம், எல்லா சோர்சஸ், அதாவது பாசிபிள், அதாவது எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருமானம் சம்பாதிக்கலாம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி விதமான ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்க போகிறது கிடையாது. ஒருத்தர் டீச்சராக இருக்கலாம், ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம், ஒருத்தர் வக்கீலாக இருக்கலாம், அதர்வைஸ் இன்னும் டெய்லி வேஜஸ்க்கு கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ரிசோர்ஸ் இருந்து வந்தாலும், எந்த ரிசோர்ஸ் இருந்து சோர்சஸ் மூலம் இருந்து எந்த ஒரு மணி வந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாகவே அந்த குடும்பத்தோட வருமானம், திஸ் இஸ் கால்ட் ஏ பர்சனல் இன்கம். அந்த வருமானம் அது எப்படி இருக்கும்னா நேர்முக வரி கட்டுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், அதர்வைஸ் வக்கீல், இல்லை ஏதாவது பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட் சேலரி சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நேர்முக வரி கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு, தனிப்பட்ட வருமானம் அது எப்படி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க, அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ஐ மீன்ஸ் கார்ப்பரேட் இன்கம். ஓகே, கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸஸ், அதான் நேர்முக வரிகள், மைனஸ்
அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட், அதாவது பெருநிறுவனங்கள், அதாவது என்ன சொல்கிறது, பெருநிறுவனங்களோட இருக்கக்கூடிய பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு வருவாய். ஒரு பெரு நிறுவனம் நாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஷேர்ஸை வந்து நம்ம யாருக்கும் தரமாட்டோம், ப்ராஃபிட் ஃபுல்லாக நம்ம தான் வச்சுப்போம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் கட்டுவோம். அப்போ அந்த மாதிரி அமௌண்ட்டு மைனஸ் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், அதாவது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், மாற்று வருவாய். இந்த மாதிரி என்னதுன்னா சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்புக்காக நமக்கு கட்டக்கூடிய டேக்ஸஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், மாற்று வருவாய் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம கட்டக்கூடிய இப்போ பர்சனல் இன்கமில் இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் கிடைக்கும். இப்போ நம்ம சம்பாதிக்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அதில் நிறையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அது வரக்கூடிய கெயின் ஃபுல்லாக நம்ம தான் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டிலேருந்து நம்ம யாருக்காவது ஷேர்ஸ் கொடுப்போமா, இல்லை பார்ட்னர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஷேர்ஸ் கொடுப்போம். அதர்வைஸ் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு நடத்துகிறோம், அதில் வர வருமானத்துக்கு நம்ம என்ன ஒன்று கட்டுவோம், டேக்ஸ் கட்டுவோம். அதெல்லாம் கட்டாமல் வச்சுருந்தோன்னா அதெல்லாமே லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் கிடைக்கும். நமக்கு செக்யூரிட்டி சார்ஜஸ், பேமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இதெல்லாமே லெஸ் பண்ணிட்டா தான் நம்மளோட நிகர வருமானம் என்ன, நம்மளோட பர்சனல் இன்கம் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் ஏ பர்சனல் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்போஷல் இன்கம். 7th ஒன் டிஸ்போஷல் இன்கம், டிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 212 இதெல்லாம் இருக்குது. புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோஸை பார்த்து லிசன் பண்ணிக்கோ. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. டிஸ்போஷல் இன்கம். டிஸ்போஷல் இன்கம்னா என்ன அர்த்தம், செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது என்னன்னு பார்க்கலாம். டிஸ்போஷல் இன்கம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அது பேஜ் நம்பர் 212 பார் கொடுத்துருப்பாங்க. டிஸ்போஷல் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் பை இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலிஸ். டிஸ்போஷல் இன்கம்னா செலவிடுறதுக்கு தகுதியான ஒரு வருமானம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா, பர்சனல் இன்கமில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், அதாவது டேக்ஸு எல்லாமே கட்டினது போக என்ன நம்மகிட்ட மீதி இருக்குதோ அதுதான் பர்சனல் இன்கம். அந்த இன்கம் தான் டிஸ்போஷல் இன்கம் சொல்கிறோம். அதாவது அது கையில் வச்சுருப்போம், அதுக்கு நம்மளோட கன்சப்ஷனுக்காக, நம்ம வீட்டு செலவுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, நுகர்வு செலவுக்காக நம்ம வச்சு கொடுக்கக்கூடிய வருமானம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்போஷல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா தஸ் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா டிபிஐ. டிபிஐ மீன்ஸ்னா தனிப்பட்ட வருமானம், டிஸ்போஷல் இன்கம் ஈக்குவல் பிஐ பர்சனல் இன்கம். அதாவது டிஸ்போஷல் இன்கம் எப்படி கிடைக்கும்னா பர்சனல் இன்கமோட டைரக்ட் டேக்ஸை லெஸ் பண்ணிடணும். அதை நான் சொன்னேன் இல்லையாடாமா, நம்ம இப்போ ஏர்ன் பண்ணுற எல்லா அமௌண்ட்டில் இருந்தும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டேக்ஸஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டால் நமக்கு கையில் இருக்கக்கூடியது தான் டிஸ்போஷல் இன்கம். நமக்கு செலவிடக்கூடிய தகுதியான ஒரு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே நம்மளே வச்சுக்க முடியாது இல்லையா. நம்ம நாட்டோட நடைமுறைகள் விதிகள் படி நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் கட்டியே ஆகணும், பே பண்ணி ஆகணும். அப்போது டேக்ஸ் பே பண்ணிட்டா அதில் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் டிஸ்போஷல் இன்கம். தட் கால்ஸ் நம்ம செலவிடக்கூடிய நம்மளோட கன்சப்ஷனுக்காக இண்டிவிஜுவல் பர்சன் கையில் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் டிஸ்போஷல் இன்கம் அப்படிங்கிறாங்க. ஃப்ரம் கன்சப்ஷன் அப்ரோச் டிஐ, அதாவது டிஐ கிடைக்கணும்னா இதோட இந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணுங்கிறாங்க. கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போஷபிள் இன்கம். நம்ம வந்து செலவு செய்யக்கூடிய அமௌண்ட்டும் நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் கூட்டுனா நமக்கு என்னது, நம்ம கையிருப்பு கிடைக்கும், டிஸ்போஷல் இன்கம் கிடைக்கும். டிஸ்போஷபிள் இன்கம் செலவிட தகுதியான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடாமா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நேஷ்னல் இன்கமில் லைன் பையாக நம்ம பார்த்துக்கிட்டோம். வேரியஸ் டேர்ம்ஸ் associated with measuring of national income அதை பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், செகண்ட் ஒன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தேர்ட் ஒன் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு இப்போ கேபிட்டல் இன்கம், பர்சனல் இன்கம், டிஸ்போஷல் இன்கம் லைன் பை லைனாக 7 பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த நேஷ்னல் இன்கமில் இதுதான் கண்டென்ட். ஓகேவா, 7 கண்டென்ட்டையும் நம்ம பார்த்தாச்சு. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா.